அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 4 பிப்ரவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஈழ தமிழர்களுக்காக இலங்கை தமிழர்கள் பாதுகாப்பு இயக்கம் இன்று பந்துக்கு அழைப்பு விடுத்திருந்தது. இந்த பந்தை தடை செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டது. ஆனால் இந்த பந்து சட்ட விரோதம் இல்லை என, தடை செய்ய முடியாது என நேற்று மாலை உச்ச நீதிமன்றம் அறிவித்திருந்தது. இதற்கிடையில் இந்த பந்து மிக அமைதியாகவும் முழு ஒத்துழைப்போடும் வெற்றி பெற்றுள்ளதாக இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் தெரிவித்துள்ளது. மேலும் அவர்கள் கூறுகையில், ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் இந்த பந்தை புறக்கணித்த போதும் அனைத்து மக்களும் இதில் ஒத்துழைத்து 100% வெற்றி தந்துள்ளதாக இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் தெரிவித்து உள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திருமதி ஹில்லரி கிளின்டன், பிரிட்டன் வெளியுறவு செயலாளர் மில்பர்ன் ஈழ தமிழர்கள் உள்ள மருத்துவமனைகள் மீது இலங்கை ராணுவம் குண்டு வீசி தாக்குவதை உடனே நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய ஈரான் நாடு அதை ராணுவத்தில் பயன்படுத்தப்படாது என்றும் செய்தி வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய காங்கிரஸ் அரசு கடந்த பல ஆண்டுகளாகவே இலங்கை விமானப்படை வீரர்களுக்கு தமிழ்நாட்டில் தாம்பரத்தில் உள்ள விமானப்படையில் பயிற்சி அளித்திருப்பதாக அதிர்ச்சியான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஸ்பெயின் நாட்டில் அல் கொய்தா தீவிரவாதிகளுடன் தொடர்புடைய 4 இந்தியர்கள், பாகிஸ்தானியர்கள் மற்றும் ஆப்பிரிக்காவை சேர்ந்த 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அவர்களிடம் ஸ்பெயின் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருவதாக மாண்ட்ரிட்டிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை தமிழர் விவகாரத்தில் சற்றும் உணர்வே இல்லாமல் மத்திய அரசு நடந்து வருகிறது என்று பாரதிய ஜனதா மூத்த தலைவரும் பிரதம வேட்பாளருமான திரு எல்.கே. அத்வானி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய அமைச்சர் எஸ். பழனிமாணிக்கம் அவர்கள் வருமான வரி துறையின் புத்தகத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் உள்ள புத்தகத்தை டெல்லியில் வெளியிட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவும் பிரான்சும் அணு ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்திட்டதாகவும் இதன் மூலம் இந்தியாவுக்கு அதிக மின் உற்பத்தி வருவதற்கான வாய்ப்புகள் வந்திருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவின் பொருளாதார பின்னடைவின் காரணமாக 2008ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான 3 மாதங்களில் மட்டும் 5 லட்சம் பேர் வேலை இழந்துள்ளதாக மத்திய அரசு அண்மையில் நடத்திய ஆய்வு தெரிவிக்கிறது. இதை பற்றி மத்திய அமைச்சர் ஆஸ்கர் பெர்னாண்டஸிடம் கேட்டபோது அவர் இது சரியாவதற்கு குறைந்தது 1 ஆண்டுகள் ஆகும் என்று தெரிவித்ததாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய அமைச்சர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 9வது சமுதாய ஆசிரியர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு டெல்லியில் உரையாற்றியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தி ஒன்று இணைத்து சாதனை புரிந்த பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு எய்ம்ஸ் டெல்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அவர் நல்ல நிலையில் இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மும்பை மக்கள் தங்களுடைய பயணத்துக்கு 90% ரயிலை நம்பியிருக்கிறார்கள். இன்று மும்பை ரயில் ஒன்று ரத்து செய்யப்பட்டதை அடுத்து பயணிகள் கூட்டமாக திரண்டு
ரயில் மறியலில் ஈடுபட்டனர் என்றும் கூட்டத்தை கலைக்க போலீசார் தடியடி நடத்தியதால் அங்கு பதட்டமான சூழ்நிலை உருவானதாகவும் போரிவலி பகுதியிலிருந்து சர்ச்சுகேட் பகுதிக்கு அதிக ரயில் விட வேண்டும் என்று பயணிகள் கோரியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனத்தில் 8000 கோடியை சுருட்டிய ராமலிங்க ராஜுவை செபி குழுவினர் சிறைக்குள் சென்று விசாரணை துவக்கியுள்ளதாகவும் சத்தியம் கம்ப்யூட்டர்ஸில் புதிய இயக்குநர்களின் கூட்டம் இன்று நடந்ததாகவும் ஹைதராபாத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் ஈழ தமிழகத்தில் போரை நிறுத்த கோரி மாணவர்கள், வணிகர்கள், தன்னார்வ அமைப்புகள் பெரும் முயற்சி எடுத்து வந்த போதிலும் அதை கண்டுகொள்ளாத மத்திய அரசுக்கு தகுந்த பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் இதன் பொருட்டு லோக்சபா தேர்தலை தமிழக அரசியல் கட்சிகள் புறக்கணிக்க வேண்டும் என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக நிதியமைச்சர் திரு அன்பழகன் அவர்கள் தலைமையில் பல்வேறு தொழிற்சங்க தலைவர்களை கூட்டி வரும் பட்ஜெட்டுக்கான ஆய்வுக் கூட்டத்தை தலைமைச் செயலகத்தில் நடத்தியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்துக்கு போட்டியாக திமுக இலங்கை தமிழர் நல உரிமை பேரவை என்ற ஒரு அமைப்பை நேற்று ஏற்படுத்தியது. இதற்கு கி வீரமணி அவர்கள் தலைமையில் 11 பேர் கொண்ட குழு தமிழக அரசு அறிவித்து உள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பொதுஜன மனு ஒன்று தாக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக முழுவதும் உள்ள கல்லூரிகளை தமிழக அரசு மூடியதால் நாங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் இதில் தலையிடுவதற்கு தமிழக அரசுக்கு உரிமை இல்லை என்று கூறி இந்த மனுவை தாக்கல் செய்திருப்பதாகவும் இது விரைவில் விசாரணைக்கு வர இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈழ தமிழர்கள் இலங்கையில் கொல்லப்படுவதை கண்டித்து இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் புதுச்சேரி மாநிலத்திலும் இந்த முழு பந்து அனுசரிக்கப்பட்டதாகவும் இது 100% வெற்றி பெற்றுள்ளதாகவும் இதனால் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சிகள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருப்பதாக பாண்டியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு ஆதிதிராவிட நல அமைச்சர் திருமதி தமிழரசி அவர்கள் ஆதி திராவிடர்களின் பல்வேறு திட்டங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நடத்தியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 4 பிப்ரவரி 2009 பிற்பகல் 2:30 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. இந்த படத்தில் மூலம் அதை காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.